வைக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுக்கு முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகா நீயே துணை என்று சொல்லி லைக் செய்யவும். பிள்ளையார் சதுர்த்தி முடிந்து அடுத்த நாள் காலையில் புனர்பூஜை செய்திட வேண்டும். புனகா அப்படி என்றால் மறுபடி என்று அர்த்தம். காலையில் விநாயகருக்கு சாணம் மஞ்சள் இல்லை களிமண்ணில் பிடித்து வைத்து அதன் மேல் பூக்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இப்போது அங்கு இருக்கும் பூவை கையில் எடுத்து நம் நெஞ்சில் வைத்து விநாயகரை பார்த்து நீ எனக்குள் வந்து விட்டாய் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது அங்கு வெறும் உருவம் மட்டுமே உள்ளது. பிள்ளையாரை நமக்குள் நாம் கொண்டு வந்து விட்டோம். அடுத்து பிள்ளையாரை அன்றைய தினம் சென்று நீர்நிலைகளில் கரைத்திட வேண்டும். நீர்நிலைகள் அருகில் இல்லை என்றால் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் வைத்து அதில் கரைத்துக் கொள்ளலாம். இதை தெருமுனைகளில் வைத்துவிட்டு வரக்கூடாது. இதை அனைவருமே கட்டாயம் செய்ய வேண்டும். களிமண் மஞ்சள் மற்றும் சாணத்தில் மட்டுமே கணபதியை பிடிக்க வேண்டும். அதுவும் உங்கள் கைகளினால் தான் இதை செய்ய வேண்டும். கடையில் வாங்கக்கூடாது. சதுர்த்தி அன்று பிடித்த பிள்ளையார் இருந்தால் அதை கூட மறுநாள் இப்படி செய்து கொள்ளலாம். இதுபோல் நிறைய தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் முருகன்